ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வர்ற திங்கட்கிழமை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் டிவிகேவுக்கு கொடுத்த ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? அவங்க கொடுத்த ரிசல்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா இந்த சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இந்த டிவி சேனலில் உட்காந்துட்டு டிவிகேவை வறுத்து எடுத்து தின்னானுங்கள அவனுக்கு அத்தனை பேர்த்தையும் திங்கட்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே நாம் வறுத்து திங்கணும். எப்படி திங்கணும்னா அவனுங்க கதறி அடித்து ஓடுற அளவுக்கு இன்னொருக்கா டிவி சேனலில் வந்து உட்காந்து பேச முடியாத அளவுக்கு வருத்திங்கணும். மூத்த பத்திரிகையாளர், அரசியல் வல்லுனர் இவங்க எல்லாத்துடைய கருத்தும் நாசமாக போயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே. எப்படி வரைக்கும் வருத்துருவோம். அப்போ இந்த நம்ம ரிசல்ட்டை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கணிச்சானுங்களே, அதுக்கும் வச்சுப்போம். சரியா? பொறுத்திருந்து காத்திருந்து வேட்டையாடணும். ஒவ்வொருத்தனையும் கேவலமாக பேசின அத்தனை பேர்த்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? வறுத்து எடுக்கணும். அவன்கிட்ட ஒவ்வொரு சேனலை கையில் வச்சுட்டு அலையும் போதே இவனுக்கு இத்தனை ஃப்ராடுத்தனம் பேசினானுங்களே, இல்லை ஒன்றுமே தெரியாத அந்த 2000 இன்னும் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களா? இவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எவன் என்ன பேசினானோ அதை பூரா அப்படியே டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். அதுக்கு ரெடியாக இருங்க. தீபாவளி பொங்கல் எல்லாம் ஒரே நாளில் வருது. அதுதான் நம்ம 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான். ஓகேவா? பாய். என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். பாய்.